அனைவருக்கும் வணக்கங்க. பணக்கொழுப்பு அது என்னென்னா, நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டப்பட்டு முன்னுக்கு வந்திருப்பாங்க. பணம் கோடி கோடியாக மல்டி ஏதாவது எப்படி மில்லியன் ட்ரில்லியன் கணக்கில் சேர ஆரம்பிச்சிச்சுன்னா அதை எப்படி செலவு பண்ணுறோன்னே தெரியாமல் நிறைய பேர் செலவு பண்ணுவாங்க. 15 கார் வாங்குறது, 4 வீடு வாங்குறது, இந்த மாதிரி ஏகப்பட்ட செலவு. எங்கேயோ ஒரு சிலர் தான் அதை மக்களுக்கு தேவையான வகையில் செலவு பண்ணுறாங்க. நம்ம நாட்டுக்கு என்ன தேவையோ இல்லை முடியாதவங்களுக்கு செலவு பண்ணுறது, இது மாதிரி சில பேர் செய்கிறாங்க. இந்த ஆனந்த் அம்பானி இருக்கார், இந்தியாவை நம்பி தான் இப்போ பிஸ்னஸ் பண்ணுறாரு. அவர் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த கால்பந்த வீரர் வந்திருந்தார்ல, அர்ஜென்டினாலேருந்து வந்திருந்தாரா, மெஸ்ஸின்னு. அவருக்கு 12 கோடியிலேயே என்னமோ வாட்ச் கொடுத்துருக்காராம்மா. உலகத்திலே 10 வாட்ச் தான் தயாரிக்கிறாங்களாம்மா. அதில் இவர் 12 கோடிக்கு வாட்ச் கொடுத்துருக்காராம்மா. ஏன் சார் இவ்வளோ காசை அவர் என்ன ஏழைப்பட்டவரா இல்லை ஒன்றுமே இல்லாதவரா? அந்த காசை எத்தனை ரயில்வே ஸ்டேஷனில் கொஞ்சம் லிஃப்ட் வச்சு கொடுத்துருக்கலாம். ஏழை மக்கள் கவர்மெண்ட்டு வைக்கவே மாட்டேன்றாங்க. எவ்வளோ முடியாதவங்க, வயசான பெண்கள்லாம் வெயிட்டை வச்சுக்கிட்டு உயர முடியாமல் ஏறுறாங்க பல ஸ்டேஷனில். நீங்கள் தமிழ்நாடு கவர்மெண்ட்டாக பார்த்து செலவு பண்ணால் கூட சென்ட்ரல் ரயில்வேக்கு எவ்வளோ செலவு பண்ண வேண்டிய தேவைகள் இருக்குது. ஒரு ரயில்வே ஸ்டேஷன்லேயும் அடிப்படை தேவைகளே இல்லாமல் எவ்வளோ ஸ்டேஷன் இருக்குது. ஒரு 4 ரோடை போட்டு கொடுத்துருக்கலாம். குண்டும் குழியுமான ரோடுகள் பல இடத்துல இருந்துகிட்ருக்குது. இதெல்லாம் பார்க்கும்போது பணத்தை கடவுள் எங்கே தேவையோ அங்கே கொடுக்க மாட்டேன்ற மாதிரி தான் ஒரு லாஜிக் வருது. அளவுக்கு அதிகமாக இருக்கும்போது அந்த செல்வத்தால் மற்றவங்களுக்கு 10 பேருக்கு பயனடைகிற வகையில் அந்த செல்வத்தோட பயன் இருக்கணும். இவருடைய பெருமையை காட்டுறதுக்காக அவர் பண்ணது ரொம்ப பார்க்குறதுக்கு ரொம்ப மனசு வருத்தமாக இருந்துச்சு. தேங்க்யூ ஸோ மச். நம்ம வீரர்கள் அது மாதிரி போனால் அவங்க ஏதாச்சும் பண்ணுவாங்களா? அந்த மாதிரிலாம் ரெஸ்பெக்ட் கொடுப்பாங்களா? அவர் சொல்கிறாரு, அந்த ஒரு மெஸ்ஸி சொல்கிறாரு, கிரிக்கெட் அந்த மைதானத்தை விட்டு ஒரு வரவேற்றாங்களே, அந்த மைதானத்தை விட்டு அவர் சீக்கிரமாக ஏன் வெளியேறான்னா, எல்லாம் தொட்டு பேசுனது, கட்டி அணைச்சி பேசுனது அவருக்கு பிடிக்கலையாமா. அவ்வளோ அருவருப்பாக இருக்குதாம்மா அவருக்கு. அவர் சொல்கிறாரு, இந்த மாதிரி ஆளுங்களுக்கு இவங்க 12 கோடியில் செலவு பண்ணி வாட்ச் வாங்கி கொடுக்குறாங்க. எப்படி இருக்குது பாருங்கள் நாட்டோட நிலமை. தேங்க்யூ ஸோ மச்.